மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா சார்பில் முதலீட்டு மாநாடு இன்னைக்கு நடந்திருக்கு. பல்வேறு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. மற்றும் வேலு அவர்கள் மேலே அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றும் கோவை வழக்கு விவகாரத்தில் கல்லூரி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் மீட்டரை அந்த டெண்டரை ரத்து பண்ணி புது டெண்டர் போட போகிறாங்கன்ற விஷயம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நடந்த வண்ணம் இருக்குது. சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் டீலிமிட்டேஷனை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வெற்றி தமிழகம் அந்த டிவிகேவோட முதலீட்டாளர்கள் மாநாடு பல்வேறு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. லண்டன் போனாங்களா? கிண்டியா என்ன இது? ஸ்பெயின், அமெரிக்கா இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே வர வச்சு சைன் பண்ணிடலாம்ல. நல்லா இருக்குமே. கோட்டு வேறு போட்டிருக்காரு. புதுசாக எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு ஃப்ளைட் ஏறினார்னா ஸ்பெயினுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் முதலீட்டாக வர வச்சு போட்டு கீழ் ஓட்டி காமிச்சிட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் விடவில்லை அப்படி பண்ணிட்டு ஓ ஓ அப்படின்னு சென்னைக்கு வரலாம்ல. சார் எல்லாரையும் இங்கே வர வச்சு பண்ணிடுறாரு சார். பண்ணிட்டாரு. அமெரிக்க நிறுவனம் கூட ஒன்று போட்டிருக்கு. ஆமாம், போட்டிருக்கு. முக்கியமாக துறை அமைச்சர் வேலையே செய்யாதவங்க, டான்ஸ் ஆடுறோம் அவங்க தானே. அவங்கள பற்றி இன்னைக்கு பேசலாம் கொஞ்சம். ஏன் ரொம்ப நாளாக அவங்கள பற்றி பேசல? ரொம்ப நாளாக பேசணும்னா அவங்கள பற்றி பேசணுதா இருக்குதா? இங்கே பாருங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்ததுல அதுக்காக சொன்னேன். நெகட்டிவ் நம்ம பண்ணல, அப்புறம் ஏன் நம்ம பேசணும்? இன்னைக்கு புதிய தலைமுறையில் போட்டுக்கிறாங்க. பார்த்தேன் நானும். ஆங்கிலத்தில் பேசினோம். நேரம் ஆங்கிலம் குழந்தை கட்டிய அமைச்சர் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன ஆங்கிலம்? இன்னைக்கு 3வது தலைமுறை 4வது தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்க, கரெக்டா? ஆமாம். பெரும்பாலான வீடுகளில் பட்டதாரின்றதே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தா தாத்தா பட்டதாரி, பையன், இப்போ பேரனும் பட்டதாரி லெவல் வந்துட்டாங்க. ஆங்கிலன்றது சாதாரணமாக இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. சும்மா இருக்கிற லேடிங்கள்ட்ட போய் மைக் நீட்டி கேளுங்க. ஐ திங்க் வி டோன்ட் நீட் டிவிக்கே. ஏய், வழக்கமாக தமிழில் தானே பேசுவேன். இல்லை மைக்கு இல்லை தான் அப்படின்னு இப்படி தானே இருக்கு. அப்போது தமிழில் பேசினா தான் ஆச்சரியப்படணும். அந்த அம்மாவுக்கு 3-4 மொழி தெரியும். என்ன அவ்வளோ ஐயோ ஆங்கிலத்தில் பேசி அமைச்சுன்னா ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி, அவ்வளோதான். இல்லை, அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்ற அந்த போர்வையில் அந்த தாவேகா மேலே மெயின் குற்றச்சாட்டு அதுவாக இருக்குது. இவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. பொதுவான குற்றச்சாட்டு தானேங்க அது. இவங்க ஏதோ அப்படியே கழட்டி மாட்டின மாதிரி தமிழ்நாட்டை அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரி. திராவிட மாடல் நாயகன் பாய்ந்தோறும் ஈட்டி இதயத்தில் பாய்ந்தாலும் எடுத்தெறிந்து விட்டு வேகமாக ஓடுகின்ற வல்லமை பறித்த வரலாறு எங்கள் இது. மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள். இவர் சூரியனுக்கே வேர்வை வர வைக்கிறவங்க. இந்த மாதிரி அவங்களாம் அவெஞ்சர்ஸை விட்டுருங்க. அந்த லிஸ்ட்டில் இவரும் முதல்வரும் வந்துட்டார் போல. வினோத்து கூட்டு வந்துட்டாப்புல. அப்போது செயல்பாடு தான் நமக்கு முக்கியம். அது சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுறோம். இந்த அம்மா நான் 2-3 நாள் முன்னாடி கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க பேரில் பெருசாக ஒரு கோபம் கிடையாது. நம்ம அறிவாளன் சேகர் சார் கூட சொல்லியிருந்தாரு. அந்த மாத்திரை இதெல்லாம் சும்மாங்க, அந்த அம்மா வாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. 2-3 இது கூட கொண்டு வந்தாங்க. எம்ஓஐ இதுக்கு முன்னாடி ஒரு 40,000 கிட்ட சைன் பண்ணாங்க. ஆமாம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் இதே 1 லட்ச ரூபா 30,000 என்னன்னா சீனா போட்டாங்க இந்த டிஆர்பி ராஜா. அவங்களாம் 1,02,000 ரூபா இல்லை, 1,02,000 கோடி. அதில் ராமநாதபுரம் அங்கங்கெல்லாம் திறக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக, யாருக்குமே விளம்பரம் இல்லை. இன்னொன்று பத்திரிகையாளர்களை சேர்க்கலைன்றாங்க. அது ரொம்ப தப்பு. அது இந்த மாதிரிலாம் போட்டால் தானே பத்திரிகைகள் எதிரின்னு வந்தால் தானே. இதே பழைய கவர்மெண்ட்டாக இருந்தால் முழு பக்க விளம்பரம். முதலீட்டை கொண்டு வருகின்ற முத்தான தலைவரே என்னென்ன இருக்கும். ஒன்றும் பொழைக்க தெரியாத ஆளாகிறாங்க. இதை வச்சு ஸ்பெயின், அமெரிக்கா அங்கங்கே போயிட்டாப்பா ஒரு 10 பேர் அங்கே வந்துருங்க, 10 பேர் இங்கே வந்துருங்க, 10 பேர் ஜப்பானுக்கு வந்துருங்க. இங்கே 30,000 கோடி, இங்கே 30,000, அங்கே 30,000 கோடி, 10,000 கோடி ரூபா மாலத்தீவில் 1 லட்சம் கோடி ரூபா ஆயிடுச்சா? தமிழகத்திற்காக தலை குனியாமல் உலகெங்கும் செயல்பட்டு ஓய்வறியாக உழைப்பாளியாக உலகமெல்லாம் சுற்றி வந்து சைக்கிளில் போன மாதிரி இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டெடுத்து கொண்டு வந்துள்ள எங்களுடைய இனமான முதல்வர் அவர்களே அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கோம்ல. நல்லா இருந்தது. ஆனால் இந்த முதலீடுகள் செயல்பாட்டுக்கு 1,03,000 இளைஞர்களுக்கு ஏதோ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடைத்தால் உண்மையிலேயே வரவேற்போம். நல்ல விஷயம். அவர்கள் கொடுத்த பணியை அந்த அம்மா கீர்த்தனா அவர்கள்
செயல்படுகிறார்கள் அப்படின்னு தெரியுதா இதில் பார்ப்போம். இதில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் பண்ணது செய்தி ஒலிபரப்புத்துறையும் இவர்களும் செய்த தவறு. இந்த போக்கு தொடர்ந்தால் நன்றாக இருக்காது. எப்போது வேணுமானாலும் இப்போ அடிக்கிற ஜால்ராவோட பெரிதாக அடித்து உங்களை கவிழ்ப்பதற்கு பார்ப்பார்கள். சார், ஏவா வேலு அவர்கள் மேல அறப்போர் இயக்கம் சார்பில் ஒரு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வந்த வழக்கா இது? அது பழசுங்க. பழசு. இளைஞரணி மாநாடு தூசி தட்டிருக்காங்க. தூசி தட்டிக்கிறாங்களா? இளைஞரணி மாநாடு நடத்தினப்பவே இவங்க பண்ண 25 நடந்தது. எல்லாரும் பேசினாங்க. ஊடகங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்கல. அங்கே லைட்டாக சமூக வலைதளம் வந்துச்சு. இன்னைக்கு காட்சிகள் மாறணும்னா பாருங்க டிவிலெலாம் ஏதோ இன்றைக்கி தான் கண்டுபிடிச்ச மாதிரி போடுறது. பழைய வழக்கு இப்போ அவர் மறுபடியும் புகாராக கொடுத்துருக்காங்க. கேட்டிருப்பாங்களா? கேட்டு கொடுக்குறாங்களா இல்லை கொடுத்துட்டு கேட்பாங்களா? இல்லை சார், பார்த்தா கேட்டு கொடுத்த மாதிரி தெரியல. ஏதோ ஒன்று. அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? அதனால் அதுலேயும் லஞ்சம். அவரும் பாவம் ரொம்ப சாப்பிட்டாலாம் பேசி பார்த்தாரு. அந்த வழக்கு கூட வரலாம். அவர் நேர்லேயே போய் ஆராய்ந்துலாம் அறப்போர் இயக்கம் சார்பில் சொன்னேன். அது அவங்க பண்ணுவாங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க டீம் அந்த மாதிரி. அது ஒரு இன்னை வரைக்கும் சும்மா அந்த தேவையில்லாத தனிப்பட்ட நபர்களை தாக்கிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இயக்கெல்லாம் கிடையாது. அவர்கள் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை ஆர்டிஐயில் போட்டு எடுக்கிறது, அது ஒரு பெரிய இயக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே அவர்களுடைய பங்கு ஒரு அளப்பரிய பங்குன்னு சொல்லலாம். இந்த நடிகர் விக்ரம் வந்து அந்த லிகார் குரங்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு வனத்துறை இதில் பல்வேறு எதிர்ப்பு கிளம்பிச்சு. நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, 3 நாள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இவர்களெல்லாம் இது கடவுளின் பிறப்புன்னு நினைப்பு. இந்த விக்ரம் நடிகர்கள்லாம் ஏன் அப்படி சொல்றீங்க? இவங்கெல்லாம் இந்த பெரிய நாலேஜ் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த குரங்கினை வந்து சென்சிட்டிவ் தடை செய்யப்பட்ட இது. பொதுவாக வனங்கிழங்குல வீட்டில் வளரக்கூடாது. பச்சைக்கிளி வளரக்கூடாது, தெரியும்ல? இந்த ரோபோ சங்கர் கூட நல்லா மாட்டினார்ல. இதே மாதிரி தான் ஒரு பச்சைக்கிளி முத்துச்சரண்டாங்க வந்துச்சு வனத்துறை. அதனால் சில விஷயங்கள்லாம் வனத்துறை விலங்குகள்லாம் வளரக்கூடாது அப்படின்னு. அப்படி அவ்வளோ உங்களுக்கு பாசம் பரிவு இருந்ததுன்னா நீங்கள் வண்டலூர் ஜூ போங்க. ஏதாவது ஒரு மிருகத்தை தத்தெடுத்து இந்த சிவகார்த்திகெல்லாம் கூட தத்தெடுத்துருக்காரு. அந்த மாதிரி அதுக்கான செலவை பார்த்துக்கங்க. அதை தத்தெடுக்கிறதுனா இல்லை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறது நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரி இந்த வன விலங்குகளுக்கு அல்லது நம்மளுடைய தெருவோர விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இதில் என்னன்னா இவர் ரொம்ப ஜாலியாக ஸ்டைலாக அந்த குரங்கு இதை வச்சு போட்டார். அது யாருன்னா இவருடைய பொண்ணு கொடுத்த சம்மந்தி 2 குரங்கு வச்சுருந்துருக்காங்க. போட்ட உடனே அது லைட்டாக தான் இதாச்சு. நம்ம ஆளுங்க தான் விடுவாங்களா? அதில் பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தம்பி சித்தார்த்துன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ், அவர் ஒருத்தர் ஒரு 4-5 பேர் திரும்ப போட்டுகிட்டே இருந்தாங்க. நம்மளும் எடுத்து ரீட்வீட் பண்ணி போட்டிருந்தோம். இன்னும் பலரும் இது. அதுக்கப்புறம் வனத்துறைக்கு ஒரு நெருக்கடி வந்தது. போய் செக் பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னா 2 இல்லை 3 குரங்கு. இது ஒன்று அப்படியே லிங்க் பை லிங்காக அடுத்தடுத்து அதை அவன் கேஷ் ஒருத்தன் மாட்டுறான். அந்த ஆளுக்கு இதுதான் பொழப்பு. அங்கேருந்தான் இவர் வாங்கிக்கிறாரு. இதில் ஒரு குரங்கு ஏற்கனவே செத்து போயிட்டுருக்குது. அது இவங்க 2 குரங்கு எங்கே பாருன்னு கேட்டால் நான் குத்துட்டோமே, அவங்கள்டே குத்துட்டோம் அப்படின்றாங்க. அப்படியே குத்துட்டா விட்டுருவாங்களா? இன்றைக்கி விக்ரமுக்கு சம்மன்லாம் நேராக போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆஜராக சொல்லி. அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ WCCB அவங்க தான் இந்த விஷயத்தை இது பண்ணுறாங்க. இந்த இதில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, கூடுதலாக விசாரணை இதெல்லாம் போகும்போது பார்த்தா 2 புலிக்குட்டிகள், அப்புறம் அந்த இது இருக்கும்ல காட்டுப்பூனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 7-8 இது, இந்த மாதிரி அதாவது வனவிலங்குகள் என்ன தடை செய்யப்பட்டதோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. லார்ட் கிப்பன்ஸ் டு சென்னை பிஸ்னஸ்மேன் CK ரங்கநாதன் has taken a dramatic turn with the forest officials finding 7 African serval cats. அந்த காது பெருசாக இருக்குமே அந்த காட்டுப்பூனை, கிட்டத்தட்ட அந்த சிவிங்கி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, சிறுத்தையிலே சின்னதாக மாதிரி இருக்கும். அது ப்ளஸ்ஸு 3 கப்ஸு டூரிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இந்த இதில் அதில் வந்து இவர்கிட்ட எந்த விதமான, அவர் ஹைதராபாத்லேயும் கேரளாலேயும் வாங்கினேன்னு கதை விட்டுக்கிறாரு. எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. இப்போ அந்த கேசவன் மாற்றம், இந்த CK ரங்கநாதன், அந்த காட்சிப்படுத்தின விக்ரம், இன்னொன்று பலருக்கும் அந்த இது வந்து வரும். அவன் வந்து ஒரு ஃபார்மே வச்சுருக்காப்புல, அந்த
கேசவநாதன்றவர். அதே மாதிரி இந்த எக்ஸோட்டிக் பேட்ஸ்னுவாங்கல்ல, ம். இது பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கிளி வளரக்கூடாது, ஆனால் விதவிதமான கிளியே விற்பனை பண்ணுறாங்க சாதாரணமாக. நீங்கள் யூடியூப்லாம் போனீங்கன்னா எக்ஸோட்டிக் பேட்ஸு, அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் விதவிதமாக எல்லோரும் ஒரே மாதிரி வார்த்தை வச்சுக்கிறாங்க. அதை கடிக்காதுன்றதுக்கு ஏதோ ஒன்று வார்த்தை சொல்கிறாங்க. அது இதுன்னு ஒவ்வொரு பறவையும் கேட்டால் 10,000 15,000 1,00,000 5,00,000 ரூபா வரைக்கும்லாம் இருக்குதுன்றாங்க. இது எப்படி விற்பனை செய்கிறாங்க? இவங்க எங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க? எப்படி வருது? அதில் ஒரு பறவை இருக்குது, சாம்பல் கலர் இருக்கும் கிளி, அதுதான் இருக்கிறதுலே விலை ஜாஸ்தி. அப்புறம் வந்து இன்னொன்று அந்த கலர் கலராக இருக்குமே பஞ்சவர்ண கிளின்னு நம்ம, அதெல்லாம் விலை ஜாஸ்தி. அதெல்லாம் 70-80 வயசு வரைக்கும் இருக்குமா. 70-80 வயசு. அந்த கிளி இதுக்கெல்லாம் விலை ஜாஸ்தி. அப்போ இந்த இதெல்லாம் மெக்காவோ, அந்த பேர்டு பஞ்சவர்ண கிளின்னு நம்ம பெருசாக இருக்கும் அது, இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கேருந்து விற்கிறாங்க? யார் இது? என்ன கதை? கேட்டால் நாங்கள் டிஎன்ஏ வச்சுக்கிறோம், சாம்பிள் வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்டோட தான் விற்கிறோம் அப்படி இப்படின்றாங்க. ஊர் பூரா இந்த பிராட்வே அங்கே இங்கெல்லாம். இதெல்லாம் இந்த வனத்துறை என்ன பண்ணுது? என்ன இது? ஒரு இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே இல்லையா? அவன் பார்த்தா என்னென்னவோ வச்சுன்னு விற்றுனுக்கிறானுங்க டப்பாக்குள்ளே போட்டு. பறவை குஞ்சுங்களாம் இருக்குது, கிளி குஞ்சுகள்ன்றது கிளி குட்டிகள். நம்ம ஒரு ஆள் கேட்டால் கிளி குட்டின்னுவோம். என்ன குட்டியா? ஆமாம், அது சின்னதாக அந்த குட்டி தானுங்க அப்படின்வோம். அந்த கிளி குஞ்சுகள் இன்னும் எவ்வளோ இது இருக்குது, அதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தணும். இந்த இது யார் WCCBயா? இப்போ இவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. வனவிலங்குகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது. எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. வனவிலங்குகள் அவர்களிடத்துல தான் அவங்க இருக்கணும், நம்ம ரசிக்கணும். நீங்கள் அப்படி வீட்டில் வளர்க்கணுன்னா அதுக்குன்னு நாய் பூனை அதெல்லாம் இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றியே பூனைகள் இருக்கும். 4 நாள் அதுக்கு ஏதாவது ஃபுட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களோட அது பழக ஆரம்பிச்சிடும். அன்பை கொடுக்குற ஒரே இது வந்து பறவைகள் விலங்குகள் தான். இன்னொன்று அவங்களா இருக்க விடணும். பூனையை கையில் கட்டி போட்டால் முடியுமா? வருவார், சாப்பிடுவார், 2 வருஷம் வருஷம் பட்டா அப்படின்னு போயிடுவார். மறுபடியும் சாப்பாடு பசிச்சுன்னா வருவார், விடவே மாட்டாப்புல, காலை சுற்றி வருவாப்புல. போட்டோன்னே சாப்பிட்டு வரேன்டா அப்படின்வார். இல்லாட்டி எங்கேயாவது போய் மேட்டில் படுத்து கிடப்பார், ஹைட்டில் போய் படுத்து தூக்கிட்டு. நாய் நம்மளை பார்க்குறப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாதிரி. அது மேலே அன்பு செலுத்துங்க. சரி சார், நம்ம நேற்று பேசும்போதே சொல்லியிருந்தோம் தாவேக்காவுடைய அந்த 100 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை பற்றி இன்றைக்கி விரிவாக பேசலாம், நேரம் கருதி நேற்று பேசல, இன்றைக்கி பேசுவோம் அதை பற்றி. தாவேக்கா அந்த 100 நாளில் தாவேக்கா சாதித்தது என்ன, சறுக்கியதுங்க? சாதித்தது சறுக்கியது அப்படின்றது முன்னாடி தாவேக்கா 100 நாளில் தாவேக்காவை யார் ஆள்றான்? யார்? முதல்வர் தான். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முதல்வரே இவங்க ஆட்டி வச்சு சொல்கிறீங்க. வேற என்ன? இப்போ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டாமினேட் பண்ணுது தாவேக்காவை. இதுக்கு என்னால் பல உதாரணம் சொல்ல முடியும். தாவேக்கா அதனுடைய தன்மையோடு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், இந்த சிதம்பரம், இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இவங்க எல்லாம் அவுடேட்டடு, எல்லாம் எக்ஸ்பைரி ஆன மருந்துங்க. இந்த மருந்தை குடிச்சிங்கன்னா நோய் வந்துடும், நோய் போகாது, நோய் வந்துடும். இதெல்லாம் எக்ஸ்பைரி மருந்துங்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு நோய்க்கு இது மருந்து நினச்சி குடிச்சிங்கன்னா கண்டம். இங்கே இவங்க எதுலலாம் எக்ஸ்பைரி ஆகிருக்காங்க. ஒரு மனுஷன் 75 MLAவோட ராஜ கம்பீரத்தோடு இருந்தார். அடுத்த முதலமைச்சர் நான் தான் பீகாரில், தேஜஸ்வி யாதவ். இங்கேருந்து ஒருத்தர் போய் கூட்டு வச்சார். யார்? ராகுல் காந்தி. சேர்ந்தவொன்னா திட்டத்தை கொண்டு வந்தார், SAR ஓட் ஷோர்னு. அந்த மாநிலத்துக்கு பொருந்தாத ஒரு இதை தூக்கிட்டு அவருக்கு பிடிச்சது, ஏன்னா பிஜேபியை ஏதாவது டேமேஜ் பண்ண முடியுமான்றதுக்காக ஓட் ஷோர்னு SAR கொண்டு வந்தார். இது யாருக்காவது யூஸ் இருக்கா? SAR ஜனங்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, காங்கிரஸுக்கு தான் பிரச்சனை. காங்கிரஸ் கூட பிரச்சனை இல்லை, அவர்கள் அதை நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பிஜேபியை ஓட விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற பிஜேபி என்ன பண்ணுச்சு? பிஜேபியும் நிதிஷ்குமாரும் மண்ணுக்கு ஏற்ற கோரிக்கைகளை வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணி தருவோம். அங்கே மதுவிலக்கு இருக்குது, மதுவிலக்கு, பெண்களுக்கான முன்னேற்றம், எல்லாத்தையும் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. அப்போது அவர்கள் இருக்கிறத விட அதிகமான நிலம் ஜெயிச்சாங்க. பிரசாந்த் கிஷோர் போயிட்டு அவர் தனியாக ஊட்டியிருந்தார், ஒன்றும் முடியல. இவர் ஓட் ஷோர்னு 75 சீட்டு வச்சுருந்த யாதவை 25 சீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். இதில் வேறு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர், சண்டை வேறு. 60 சீட்டு வேணும்னு கேட்டு சண்டை போட்டு 61 சீட்டு வாங்கி 6 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்தார். இவர் அங்கே எஸ்ஆர்னு இங்கே ஒருத்தர் நெஞ்சு துடிக்குதே ஐயோ அப்படின்னு வீடியோ போட்டார். அங்கே அடி வாங்கணும்னு இவர் தூக்கி போட்டார், எஸ்ஆர் போடா அப்படின்ட்டார். அப்போ காங்கிரஸை நம்பினோர் கைவிடப்படுவர், முட்டு சந்துக்கு அழைத்து செல்லப்படுவர். அந்த காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி வந்தாங்க.
எது வரைக்கும் அது கரெக்டு? 5 பேர் ஆதரவு கொடுத்தது தாவேக்காக்கு ஒரு லாபம். சிபிஎம் சிபிஐயை தலையில் அடித்து கூட்டு வரத்துக்கு அங்கே ராகுல் பேசுனது லாபம். முஸ்லீம் லீக்கை பேசுனது லாபம். அதோடு நீங்கள் கொடுத்தீங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தீங்க, ஓகே, அதோடு நிறுத்திக்கணும். தம்பி இப்படியே உட்காரு, இதை வந்துடுறேன், இல்லைண்ணா நான் வரேன், அது நான் பார்த்துக்கிறேன், ஆட்சி நான் பார்த்துக்கிறேன், அப்படியே இரு. ஆனால் 2 அமைச்சர் கொடுத்தாங்க. 3 பேருக்கு வாரியன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. அமைச்சர் இல்லாத முனது. அப்போ இந்த 2 அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த அமைச்சர்கள். ஏதாவது பேசுனா ஆகவே இன்றைய தினம் அப்படின்னு ஆரம்பித்தாருன்னா சட்டசபையே முடிஞ்சிடும். அதனால தான் விடுங்க, திமுககாரங்க உஷாராயிட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மற்ற விஷயம் ரொம்ப மோசம். இப்போ வரைக்கும் தனியார் கல்லூரி முதல்வர்கள் நியமிக்கப்படவில்லை. ஏன் நியமிக்கப்படல? அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள். இவர் பதவி போகிற அளவு போச்சு. அப்புறம் இவர் ஆளை பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி முதல்வரை சரி கட்டி தொடர்றார். இல்லாட்டி இவர் வேணான்ட்டாங்க, வேறு ஆள் கொடுங்க, வேணாங்க இவர். இன்னொருத்தர் அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி 2 அமைச்சர்கள் கொடுத்து 60 வருஷம் பொறுத்து வந்து உட்காந்த உடனே வேலைக்கு அமைகிறார். அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. 5 பேர் 5 பிரச்சனை. இந்த காங்கிரஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கிறது தான் இப்போ இவர்களுக்கு பிரச்சனை. 2வது ஆள்வது யாருன்னா அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? தப்பு தப்பா இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்தா எனக்கு உடனே தெரிவிக்கலாம். அப்போ இத்தனை வருஷமாக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது இவருக்கு வந்து அந்த இது வாட்ஸ்அப்லாம் கொடுத்த நல்ல விஷயந்தான். ஆனால் இவ்வளோ வருஷமாக இல்லையே, இனிமேல் பிடிப்பீங்களா அப்படின்னு ஜனங்களுக்கு ஒரு இது வருது. பார்ப்போம். அப்போது இன்றைக்கி வந்து அதிகாரிகள் எப்படி ஆள்றாங்க அப்படின்றதுக்கு சொல்கிறேன். நம்ம ஆவினுக்கே வருவோம். இன்றைக்கி ஆவின் அதில் எக்ஸ்பர்ட்டு எஸ்ஏ பொன்னுசாமின்னு எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டர்லாம் ஆக்டிவாக இருப்பார். ஆவின் விவகாரம் பல விவகாரத்தை எந்த ஆட்சி இருந்தாலும் அவர் முன்னாடி நின்று சண்டை போடுவார். நடுவில் கமல்ஹாசனை நம்பி போய் தன்னுடைய பொழப்பெல்லாம் கற்றுக்குன்னு ஐயோன்னு விட்டு ஓடி வந்தவர். அவர் ஆவினில் என்னென்ன பிரச்சனைக்குன்னு தெரியும். ஆனால் பால் முகவர்கள் சங்கம் பல விஷயங்களை அவர் தான் வெளியே கொண்டு வந்திருக்கார். எப்படி அறப்போர் இயக்கமோ அந்த மாதிரி அவர் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கார். அதில் இவர்கள் எப்படி போன கவர்மெண்ட்டில் நாசர் சுத்தமாக காலி பண்ணார், நடுவில் மனோ தங்கராஜ் வந்து அவர் காலி பண்ணார், மறுபடியும் கொஞ்ச நாள் பிடுங்கினாங்க மனோ தங்கராஜ், மறுபடியும் மனோ தங்கராஜும் சுத்தமாக காலி பண்ணு. இதில் பால் இந்த கொழுப்பை குறைச்சது, வெண்ணெய் நெய் உற்பத்தியை நிறுத்தினது, அப்புறம் அந்த விநியோகத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது, இந்த மாதிரி கொள்முதலை கைவிட்டதுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் போனது. இது எல்லாம் தனியார் நிறுவனம் உள்ளே போகிறது. தனியார் நிறுவனம் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்டேட் எப்படி அனுமதிக்கும்? அதனால் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? இருக்கட்டும். இதை பற்றி நம்ம விரிவாக பேசி பண்ணுங்கன்றோம். இன்னை வரைக்கும் அந்த துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க? அப்போ அங்கே யார் செயல்படுறா? இப்போ ஏன் ரமேஷ் எல்லாருக்கும் தெரியுது, பட்டுன்னு உள்ளகிற ஊழல் முறைகேடு எல்லாத்தையும் எடுத்து தட்டி தூக்கி நடவடிக்கை எடுத்து, அந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால அவரை பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத இதெல்லாம் பேசி அதையும் மீறி அதுக்கும் பதில் சொல்லி இந்த ரிப்போர்ட்டருங்க இங்கேருந்து தூண்டி விடப்பட்டு போய் கண்டதை கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நடவடிக்கை எடுத்தவர் மேலேயே அவர் குடும்பத்துக்கு தான் வாங்குறாரு அந்த இதுன்னு சொல்லி இவ்வளோ பண்ணி அவர் சமாளித்து நிற்கிறாருன்னா ஆனால் ரமேஷ் பேசப்படுகிறார். டாஸ்மாகில் என்னென்ன இருக்குன்னு தூக்கி விக்னேஷ் எல்லாம் பண்ணி நடவடிக்கை எடுத்து ஊழல்களை தடுத்து 10 ரூபா பாட்டிலு தடுத்தானே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் நேற்று என்ன ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, நூவு புஷ்பா புருஷன் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இன்னும் 20 ரூபா வாங்குறாங்க சார், தயவுசெய்து அதை பேசுங்க சார்னாரு. சார் உடனே குறையாது, நாளாகும். நோயில் இருந்த உடம்பு உடனே எஞ்சி ரன்னிங் ஒன்றா ஓட முடியாது, மெதுவாக நடந்து ஓடுவாங்க, ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆமாம். அப்போது அவர் விக்னேஷ் பண்ணுறார். விக்னேஷ்க்கு எதிராக எவ்வளோ அவதூறு பிரச்சாரங்கள், காட்டுப்பூச்சியெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்னேஷுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரி இவங்க கீர்த்தனா பிரபு சைலண்ட்டாகவே ஆகிட்டார். எதுடா வம்பு, நம்ம வெளியே தலைகாட்டம் தானே அடிப்பானுங்க, சைலண்ட்டாகவே இருந்துடும், யார் கண்ணிலையும் படாமல் இருப்போம்னு அவர் பிரபு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும். சீட்டு யாராக அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில்
இந்த பால்வளத்துறை மட்டும் அமைச்சர் அடி வாங்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. விஜயலட்சுமியா? அது லட்சுமியாவான்னு கேட்குறீங்க? விஜயலட்சுமி அது உங்களுக்கு சந்தேகமா? இல்ல இல்ல அப்புறம் விஜயலட்சுமியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியுதா? இதுதான் பிரச்சனை. அறநிலைத்துறை அமைச்சர் யாரு? ஒரு ரமேஷ். ரமேஷான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ரமேஷா? அவரு ரமேஷா வெளியில இருக்கும். தெரியுறாரு, பிரஸ் மீட் கொடுக்குறாரு, 4 இடத்துல பாக்குறோம், அதனால ஞாபகம் இருக்கு. கேள்வி நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ அந்த விஜயலட்சுமி எதுவுமே பண்ணல அப்படின்றதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த அதிகாரிகள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீட்டைல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைச்சா தானே மக்கள் வாங்குவாங்க. ஆவின் பால் ரீட்டைலில் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டுட்டு வருது. இப்போ ஜனங்க எப்படி பழகிட்டாங்க? மீஷோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட். என்னங்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் எதுனா கேட்டு பாருங்க. டக் 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 ஆவின் பால் எல்லாத்தையும் 2 ரூபா 5 ரூபா இருக்கும். அது கொண்டு வந்து சப்ளை. அப்புறம் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆவின் பால். இதனால் ஆவினுக்கு என்ன லாபம்? பெரும்பாலும் இருக்காது, அதிகாரிகளுக்கு இருக்கும். அப்போ ரீட்டைலு சாதாரண மக்கள் போய் அங்கே ஆவினுக்கு தான் கேட்டால் அங்கே குறைச்சாச்சு. ஆவின் இருக்கா? இல்லை. அப்போ என்ன வாங்குவான்? திருமலா, இன்னும் 2 3 இருக்குதே, அது ஏதாவது ஒன்று வாங்கி. ஆவின் வெண்ணாக்குதா? இல்லை. ஆவின் நெய்க்குதா? இல்லை. வேறு என்ன இருக்குது? அம்முலுக்குதுங்க. ஆவின் இருக்கா? இல்லை. ஆவினே இல்லை. ஒருத்தர் போட்டிருந்தாரு கமெண்ட்ஸில், சார் எங்கள் மாவட்டத்தில் 2 சொசைட்டி மூடிட்டாங்க, கீழே இன்னொருத்தர் மீ டூ அப்படின்னு போடுறாரு, இதை பற்றிலாம் பேசுங்கன்றாங்க. அப்போது கொள்முதல் நிலையங்களே மூடுறாங்க, சொசைட்டியே மூடுறாங்க. அப்புறம் எங்கே பால் கொள்முதல் அதிகரிக்கும்? இப்போது கறவை மாடு கொடுக்குறாங்க. இப்போது இதை ஒட்டி அடுத்தடுத்து கொள்முதல் விலை உயர்த்துறது மற்ற இது எல்லாம் பண்ணோம்ல. கொள்முதலை பற்றி அறிவிக்கலையே. அதை கேட்டதுக்கு இப்போ தான் விவசாயம் கொள்முதல் அறிவிச்சிருக்காங்க, கரும்பு நெல்லுன்னு. பால் கொள்முதல் யார் அறிவிக்கிறது? இவங்க தானே அறிவிக்கணும். அப்போ இந்த மாதிரி அதிகாரிகள் ஆட்சி செய்கிற ஒரு இதுதான். சரி, காவல்துறை அதுவும் அதிகாரிகள் ஆட்சி தான். சிங்கப்பெண்ணெலாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் அதிகாரிகள் கொடுக்குற ஐடியா தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதிகாரிகள் தலையிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா அதிகாரிகள் திருந்தணும். நீங்கள் இப்போ வரைக்கும் பாருங்கள், கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க போலீஸ் எல்லாம். இந்த மாதிரிலாம் போடுறாங்களே, நாங்கள் எப்படி போட்டோம், முறைக்கிறான், நாங்கள் இனிமேல் பிடிக்க மாட்டோம், பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம். எதுக்கு? இவங்களுடைய வருமானம் பாதிக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் வருது. அப்போ இந்த விவகாரத்தில் மேலதிகாரிலேருந்து எல்லாருமே இதை கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். சரி, இன்னொரு பக்கம் என்ன? திமுகவில் இருந்த அதே அதிகாரிகள் தான் பெரும்பாலானோர் இங்கே இருக்கிறாங்க. இந்த இப்போ கூட ஜெ ராதாகிருஷ்ணன் ஏன் விலகிட்டார் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆணையத்துக்கே தலைவராக ரிட்டையர்மெண்ட் ஆனவனை கொண்டு வரதுக்கான வேலை அப்படின்னு போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் பெரியார் ஆகிறவங்கள கொண்டு வந்து போட்டால் அந்த கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? திறமையான அதிகாரிகள் வெளியே இருக்காங்களே, தேடி எடுத்து போடுங்க, நல்ல ஆட்களை போட்டு ஒர்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது ஒன்று. காங்கிரஸு நான் ஏன் சொன்னேன்னா, காங்கிரஸ் வந்து தப்பு தப்பாக வழிகாட்டிகிட்டே போகுது அப்படின்றத நம்ம அந்த இந்த சட்டசபையே பார்த்திங்கன்னா 4 நாள் தேவையில்லாத தீர்மானங்களை கொண்டு வந்து எல்லாருடைய நேரமும் வேஸ்ட்டு. இதில் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலான்னு மற்றவங்களும் பெருசாக பேசலை. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி, நேற்று பேசின அந்த சௌமியா, கணேஷ் இவங்க தான் பேசியிருக்காங்க. மற்றபடி ஆக்கப்பூர்வமாலாம் பெருசாக நாங்கள் பண்ணியிருக்கோம், அப்படி இல்லை, எங்கள் தலைவர் தான், திராவிட மாடல் நாயகர் தான், இப்படி தான் பேசுகிறாங்க தவிர, இங்கே இந்த இதில் இப்படி கம்மியாக இருக்குது, இதை இப்படி பண்ணுங்கள், இது இப்படி கம்மியாக இருக்குது, இதை இப்படி பண்ணலாம், அது கம்மியாக இருக்குதுன்னு இப்போ எடப்பாடி பேசினார்ல, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் போலைங்க. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு எதையாவது ஒன்று வம்பு இழுத்துக்கிட்டு எங்கள் மாப்பிள்ளை அவருன்றதும், அவர் எங்களை கட்சியில் சேர்த்தான்றதுன்னு சீட்டு வாங்கி கொடுத்தது அவர், இப்படி தான் போகுது. இத்தனைக்கும் டிவியிலே இருந்தேன். அப்போ இந்த அரசியல் வந்து இது ஒரு பக்கம்னா, இந்த மாதிரி தீர்மானங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு, டீலிமிட்டேஷனு, நீட்டு, இந்த எஃப்சிஆர்ஏ, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. ஆனால் நேர விரையும் பலரும் அதில் பேசி ஒவ்வொருத்தரும் பேசி இது இந்த ஐடியாலாம் கொடுக்குறது யாருன்னா காங்கிரஸ். அப்போது இந்த மாதிரி இவர் கொண்டு போகிறாருன்னா கூடிய சீக்கிரம் மக்களுடைய அந்த மதிப்பை இழக்கிற வேலை நடக்கும். இது பார்க்கும்போது முதல்ல தெரியாது. ஒரு தண்ணியில் 2 ஆமையை போட்டு சமையல் பண்ணுறது கொதிக்க வைப்பாங்க. ஒரு ஆமை சொல்லுமா, ரொம்ப குளிராக இருக்குல்ல தண்ணி அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆனாலும் சூடு ஏறும்ல, அப்போ தான் நல்லா கதப்பாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஆமை சொல்லுமா, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடணும், கொஞ்ச நேரத்தில் நம்ம செத்து போயிடுவோம், கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ கதப்பாக இருக்கும், கொதிநிலை வரும்போது தெரியாது. அந்த கொதிநிலை தான் சொத்து வரி.
அதிகாரிகள்னு சொன்னேன்ல. ம். தான். ஏன் சொல்கிறேன்னா, கார்ப்பரேஷனை ஒன்று நீங்கள் கலைச்சிட்டு கையில் எடுக்கணும். அதை முதலமைச்சர் கையில் வச்சுருக்காரு. அதை யாராவது ஒரு மினிஸ்டர்கிட்ட கொடுத்து அதை பார்க்க சொல்லணும். அதுவும் கிடையாது. முதலமைச்சர் கையில் இருந்தால் எத்தனை அதை பார்ப்பார் அவர்? அப்போது அதை அதிகாரி தான் பார்ப்பாங்க. அதுக்கு சமீரன் ஒருத்தரை போட்டிருக்கீங்க. அவர் சொத்து வரி போன தடவை ஏகப்பட்ட இதை ஏற்றாமல் எனக்கு என்னென்னு பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்குறது, 4 கொடுத்துட்டோமா, சரி 2 போடுறேன், பார்த்து போடுங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் போயிடும். நீங்கள் ஃபேக்ட்ரிங்களில் கரண்ட் பில் எழுத போவாங்க, அவங்க சொல்கிறத எழுதிட்டு வருவாங்க, யூனிட் எல்லாம் குறைச்சி. அது ஒரு செட்டப்பு. ஆனால் நஷ்டம் யாருக்கு? அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி சொத்து வரி ஏற்றாமல் ஒரு 2 பில்டிங் கணக்கு காமிக்குது, 4 பில்டிங் இருக்கும், 4 அடுக்கு 8 கொடுத்தோம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணல, ரைட்டு. போன கவர்மெண்ட்டு இதை பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, நாங்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம், ஆய்வு பண்ண போகிறோன்னு ஆய்வு பண்ணிட்டு தானே நீங்கள் ஏற்றணும். அதிகாரி என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவன் கணக்கு காமிக்கணும், துட்டு வருதுன்னு. தடால் அடியாக எல்லாருக்கும் இந்த தடவை ரிவைஸ்டு பண்ணிட்டோம். அதாவது சொத்து வரி ஏற்றலையாம், ஆனால் ரிவைஸ் பண்ணியிருக்கோமா. என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்காது. ரிவைஸ்னாலும் அதுதான். ஆமாம். 4 அடுக்கு இருந்தது, நீங்கள் 2 அடுக்கு தான் கட்டுறீங்க, இப்போ 4 அடுக்கு போட்டிருக்கோம். ஏற்றின மாதிரி தான் கணக்கு. அது எல்லாரையும் பாதிக்குது. ஒரே நாளில் சென்னையில் இருக்க எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாரிச்சிக்கிறீங்களா? அந்த சமீரனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நான் அப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணலன்னு அவர் அந்த அம்மா எங்களை கேட்காமையே பண்ணிட்டாங்க அதிகாரிங்கன்னு அந்த அம்மா. இப்போ பாதிக்கப்படுறது யார்? மக்களுக்கு எப்போ கோபம் வரும்? தான் நேராக பாதிக்கப்பட்டால் கோபம். கனிம வலை கொள்ளை டெய்லி லாரியில் ஏற்றின்னு போகிறான். அப்படியா? கேரளத்துலேருந்து கழிவை கொண்டு வந்து இங்கே கொட்டுறான், மருத்துவ கழிவை. அப்படியா? மேற்கு தொடர்ச்சி மலையே இடிச்சிட்டான். அப்படியா? ராம்சார் நிலத்தையே ஆக்கிரமிச்சிட்டான், நீர்நிலைகள்லாம் மோசமாக. அப்படியா? அப்புறம் இங்கே காடுகள்லாம் அழிக்கிறாங்க. அப்படியா? மின்சாரம் வந்து இந்த மாதிரிலாம் துட்டு கொடுத்து, கூடுதல் துட்டு கொடுத்து வாங்கிறேன், பல 1000 கோடி ரூபா லாஸ். மீட்டரில் கொள்முதல். பத்திரப்பதிவில் அவ்வளோ இதுன்னு வந்துக்குது. அவ்வளோதான் பொதுமக்கள் ரியாக்ஷன். எப்போ கோவம் வரும்? கரண்ட் பில் என்னது 4000 ரூபா இந்த தடவை 8000 ரூபா வந்துக்குது. கவர்மெண்டாடா இது? ஒன்றே ஒருத்தன் அப்படியே இந்த இதில் சிரிப்பான், அமிதாப் மாமா கோவம் வந்து சிரிப்பான் பாரு, அவன் மாதிரி சிரிச்சிட்டு போட்டலில் நடிகரை பார்த்து போட்டலில் என்னமோ இவங்க அப்படியே நல்லாட்சி பண்ணி அப்படியே கழட்டி மாட்டின மாதிரி. நீயே அதான் பண்ணியிருந்த, 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்த? கரண்ட் பில் விளையாத்தானே இருந்த, வருஷம் விளையாத்தினியா இல்லையா? ஆனால் இவர் அப்படியே சிரிச்சிக்கின்னு நடிகன்னு போட்டலில் அனுபவி. ஏன்பா இன்னை வரைக்கும் தங்கமலை ரகசியம் மாதிரி இது அந்த கரண்ட் பில்லு விலையேறினது. அமைச்சரை கேட்டால் அவர் என்னமோ ஒரு கதை சொல்கிறாரு, அந்த வெயில் காலத்தில் ஏறும், அந்த ஏறினதுனால வந்து போன தடவை பார்த்தா 11 லட்சம் பேர் ஏறிக்குது, இந்த தடவை 9 லட்சம் பேர் ஏறிக்குது. 9 லட்சம் பேரில் நானும் ஒரு ஆளாச்சே. ஏறினது உண்மை தானே, என் கை காசை கொடுக்குறோமே, வயிறு எரிஞ்சில கொடுக்குறோம். அது காரணம் தெரியுமா வேணாமா? இல்லை நீங்கள் இப்போது வெயில் காலம் வந்தால் ஏறுங்க. 8000 ரூபா வந்துச்சிங்க, இப்போ 11000 ரூபா வந்துக்குதே. அதே 8000 ரூபா வந்தால் கூட இப்போ வெயில் காலம் வந்தால் ஏறும்பா, 8000 ரூபா வரும். கரெக்டு தான். எல்லாம் ஏசி போட்டுன்னு பசங்க வீட்லேயே கிடக்குதுங்க, டிவியை போட்டுன்னு அதை போட்டுன்னு இதை போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணாமல் போவாங்க, எதோ பண்ணோம். சொந்தக்காரங்க வருவாங்க, இன்னும் 2 ரூமில் ஏசி ஓடும், எதுவும் ரைட்டுப்பா, கரெக்டுப்பா. அவ்வளோ பண்ணியே போன தடவை 8000 தான்ப்பா வந்துச்சு, இந்த தடவை 11000. எப்படிப்பா? எல்லாருக்கும் அந்த கோபம் இருக்குல்ல, இது ஒரு கோபமா? சரிம்மா. வீட்டு வரி, இந்த பால் கிடைக்கல வச்சு, இந்த மாதிரி மக்களை நேராக பாதிக்கிற விஷயங்களை தொட்டிங்கன்னா சுருன்னு ஏறும். போகாத குறை குடிமகன் அவர் என்ன சொல்கிறாரு? சார் அதெல்லாம் இல்லை சார், 20 ரூபா வாங்குறாங்க சார், இப்போலாம் முன்னையாவது 10 ரூபா வாங்கியிருந்தோம் அப்படின்ற. தப்பு தான் சார், நான் குடிச்சிக்கிறேன். ஆனால் சார் 20 ரூபா வாங்குறாங்க சார், நீ வாங்காமல் போவோம் தானே, வாங்கலாம் தள்ளி ஆண்டு இன்னொருத்த வாங்கி போயினாங்கிறான் சார், 20 ரூபா கொடுத்துட்டு. சண்டை போட போய் முடியுமா சார்? அவங்க எல்லாமே சண்டை போட முடியுமா சார்? அதான் நானும் 20 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்துனே இருக்குமா, இருக்காதா? இந்த மாதிரி சரி பண்ண வேண்டிய விவகாரங்கள் போதாத குறைக்கு சின்ன விஷயம் நடந்தால் கூட திமுக தரப்புலேயே மற்றவர்களே பெருசாக்குவாங்க. லாக்அப் மரணங்கள், போதையை ஒழிக்கிறேன்றீங்க, அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் ஒழிக்கவே முடியாது.
அதிகாரிகளுடைய துணையோடு தான் போதை பழக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. போதை ஒழிப்புக்கு 220 கோடி 300 கோடி செலவு பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? இன்னை வரைக்கும் சென்னையில் பப்பு பார்கள் இருக்குதா இல்லையா? என்ன செக் பண்ணிக்கிறீங்க? என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கீங்க? சும்மா வழக்கமாக அதே கவர்மெண்ட்டில் அதே மாதிரி தான் பிடிச்சி உட்கார வச்சு 2 கிலோ கஞ்சா பிடிச்சி 5 கிலோ கஞ்சா பிடிச்சது தானே. அதை தாண்டி என்ன? அப்போ இதெல்லாம் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் அடித்து கொல்லப்படுறான். அவர்கள் சொன்ன அதே இட்லிக்கு அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க. இதெல்லாம் தாங்க பொதுமக்களை பாதிக்கிற விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த 100 நாள் ஆட்சின்றது ரொம்ப கவனமாக அந்த விஷயங்களை கையாளணும். அதில் கையாளுறதுல உங்களை தவறாக வழிநடத்தி செல்பவர்கள்ட்டு உஷாராகணும். அரசியல்ன்றது வேற, நல்ல அரசியலை பண்ணணும். சில விஷயத்தை விட்டு ஒதுங்கி நிற்கணும். டீலிமிட்டேஷனாக வந்தால் பார்த்துக்கலாம் விடு, நீங்கள் அடிச்சிங்கப்பா, நீங்கள் போங்க அடிச்சிங்க பார்த்துக்கலாம், எங்கள்கிட்ட எம்பிலாம் கிடையாது, நீ பண்ணிக்க. ஏதாவது அறிக்கை வேணால் விட்றேன், அதில் என்ன பண்ணலாம், எது சரியான மெத்தடு, அது பாராட்டுறியோ இது பண்ணுறியோ, எனக்கு சரியான மெத்தடு இது. ஒத்த ஆள் பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷன் இப்படி வந்தால் கரெக்டு, அது கூடுதல் எம்பி கிடைக்கும், 20 எம்பி எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க, நல்லது தான் நமக்கு. அவங்க திமுக ஆதரிச்சு பேசலை, அது எதிராக தானே பேசி உட்காடுறாங்க. பாமக என்ன நியாயமோ அதை பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன இதுவோ அதை பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் திமுக ரெட்டை வேஷம் போடுறது இல்லை, வெளியில் ஒரு பேச்சு, சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பேச்சு. அப்போது இந்த மாதிரி நடக்கிற திமுக இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் ஏன் அதில் போய் மாட்டிக்கிறீங்க? காங்கிரஸும் உங்களை மெல்ல மெல்ல பாஜக எதிர்ப்பில் கொண்டு போய் நிறுத்துது. அவன் அரிப்புக்கு சொரிஞ்சிக்குவான், அவன் ஒன்றும் இல்லாமல் கூட போவான். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் அந்த வலையில் போய் உள்றீங்க? எதுக்கு மாற்றுறீங்க? பாஜகவுடைய மத்தியில் என்ன இருந்தாலும் இப்போ இல்லை, 2031 அவங்க ஆட்சி தான் தொடரும். ஏன்னா எதிர்கட்சிகள் யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை, எல்லாம் கோழி தலையை அறுத்து விட்டா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? துடிக்குமா? செத்துரும். சில கோழிலாம் ஓடினே இருக்குங்க, அது வாட்டில் இங்கே அங்கேயும் ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி ஓடினுக்கிறாங்க. ராகுல் காந்திலாம் அவர் எதில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி தான் சுற்றின்னு போய்கிட்டு இருப்பாங்க. இதுங்களை நம்பிட்டு நீங்கள் இறங்குனா ஆகும். இங்கே உங்களுக்கு ஆட்சிக்கு தேவை, பயன்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளோதான். பொதுவான விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி இணக்கமாக போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே போய் பேசணும், காரியம் சாதிக்கணும், 2 அமைச்சர் அனுப்பணும், பேசணும், அது இப்படி பண்ணணும். போட்டு காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கின்னு எழுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியமாக, காங்கிரஸ் கட்சி நலன் முக்கியமாக? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் என்னுடைய கேள்வி. தாவேகாவுடைய 100 நாள் ஆட்சியில் நான் பார்க்குறது தமிழ்நாட்டின் நலன் முக்கியம், அதுதான் முக்கியம். காங்கிரஸுடைய நலனை அவங்க பார்த்துக்கிட்டோம். அவங்களுடைய நலனுக்காக உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துறதுன்றதை ஏற்றுக்காதீங்கன்ற. காங்கிரஸ் கூட உறவு இருந்தாலும் நாங்கள் அங்கே இப்படி தான் இருப்போம். சந்திரபாபு நாயுடு பாருங்கள், பல விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்குது. புதுசாக வந்திருக்கீங்க, நிதி பகிர்வு ரொம்ப தேவைப்படுது, அது ஒன்று. 2வது, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள்லாம் படு திமுக மைண்ட் செட்டு. அவர் என்ன கொள்கை முடிவை எடுக்கிறதுக்கு நீங்கள் விட்டுறீங்க? நான் முதல்வர் விஜயே கேட்குறேன். புஷியானந்துக்கு எந்த இதுவும் கிடையாது, அவருக்கு எந்த கொள்கைலாம் கிடையாது. எப்பா எதாவது நீங்கள் பார்த்து சொல்லுங்கப்பா, யார் அந்த 5 பேர் பூ போட சொல்கிறியா, பூ போட்டுறேன், ரைட்டு, பெரியாரா, ரைட்டு விடு, அவ்வளோதான் அவர் அதிகபட்சம். ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர் மாதிரி தான் அவர். யாருக்கும் நம்ம யாருக்கும் பகை இல்லை, நம்ம யாருக்கும் உறவு இல்லை, நம்ம வாட்டில் நம்ம இதை பார்ப்போம், நம்ம மன்றம் உண்டு, நம்ம தலைவர் உண்டு, அப்படி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வேலை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இவர் இந்த நபர் ஆனால் பாஜக வம்பு இழுக்கிறது, அதிமுக வம்பு இழுக்கிறது, வெறுப்போடு எல்லாரையும் அணுகிறது, இது எப்படி உதவும் தாவேகாக்கு? இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக தாவேகா அமைச்சர்களுக்கு எதிராக எழுதிட்டு வராங்க. குறிப்பிட்ட சிலது தாவேகா அமைச்சர்களை உள் விவகாரங்களை எழுதிட்டு வராங்க. இது எப்படி நடக்குது? அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? திமுககாரங்களா இருக்காங்க. தாவேகா ஆட்களை கேட்டாலே சொல்கிறாங்க, இது இப்படி நடக்குது, வேண்டுமென்றே குறிவைத்து எழுதப்படுகிறது. யார் காரணம்? உளவுத்துறை இருக்குது, முதல்வர் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அமைச்சர்கள் எல்லோருக்குமே உளவுத்துறை வச்சு கண்காணிக்கிறாங்க. அப்போ முக்கியமான கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும்ல. 2வது, உங்கள் மைண்டு என்னன்றதை விஜய் சொன்னார்ல, இங்கே நான் தான் அதிகார மையம்னு, அவர் தான் இருக்கணும். ஆனால் யாருடைய மைண்டில் தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? அது எப்படி? நீ இது அதிமுகவே கிடையாது, நான் ஏற்றுக்குமா? நீங்கள் யாருங்க ஏற்றுக்கிறதுக்கு? சட்டசபையில் இந்த வேலையை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். முதல்வர் அவர்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காரு.
வாய் அடக்கணுமா வேணாவா? நீட்டு, ஜிஎஸ்டி, சிஏஏ வந்ததுக்கு நீங்கள் தான் காரணன்றார் 2017. 2017 இந்தியா முழுவதும் தானே இதெல்லாம் வந்துச்சு. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? எத்தனை மாநிலங்கள் இருந்தாங்க? பஞ்சாபு, இங்கே தெலுங்கானா, பல மாநிலங்கள் இருந்தாங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த சட்டங்களை அமல்படுத்த மாட்டேன்ட்டாங்களா? கடலில் போட்டாங்களா? இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படின்றாரு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தானே கேரளாவில் இருந்தது. அவங்க வேணான்ட்டாங்களா? ஜிஎஸ்டி வேணாம், சிஏஏ வேணாம், இது வேணான்னு. அது என்ன அதிமுக மட்டும் வந்து பாயிறீங்க? நீங்கள் உண்மையான அதிமுகவே இல்லை. அப்போ உண்மையான காங்கிரஸ் இருக்குது அவங்களோட? அவங்க மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை அந்த உத்தரவாதத்தை வாங்கி தான் கூட்டத்தில் சேர்த்திங்களா காங்கிரஸை? இது என்ன பேச்சு? அடிப்படை புரிதல் இல்லாத பேச்சு தானே. ஆமாம், நிச்சயம். அப்போ டிஎம்கேனா அந்த இது வராது, ஏடிஎம்கேனா அந்த ஏறிக்கிட்டு அடிப்பீங்களா? அதே மாதிரி தேவையில்லாத வம்பு இழுக்கிறது, இந்த பேச்சுகள், அந்த பதவியில் இருந்தால் அந்த பதவியுடைய மாண்பு கேட்டாருமால பேசணும். அதனால தான் மரிய வில்சன் வாங்கி கட்டினார். அதனால் 100 நாள் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதல்வரை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவர் நல்லது நினைக்கிறாருப்பா, அவர் லஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாருப்பா, அவர் இதை இப்படி வரணும்னு நினைக்கிறாருப்பா, அவர் அப்படி வரணும்னு. இவர்களே ஆளை வச்சு பத்திரிகைகளில் எப்படி எழுத வைக்கிறாங்கன்னா, முதல்வருக்கு இத்தனை அமைச்சர்கள் மேலே கோபம், இத்தனை பேரை நீக்க போகிறாரு, கீர்த்தனாவை நீக்க போகிறாரு சொன்னாங்களா? நம்ம இதில் தானே பேசணும். ஆமாம். அவர் அறிவாலயம் சேகர் சாரே சொன்னார், அவங்க மேலே எந்த ஐடியாவும் இல்லை. இன்றைக்கி அந்த அம்மா தானே 1,00,000 கோடி ரூபா இப்போ முதலீடு வருது. என்ன சாதாரணமாக 34,000 கொண்டு வந்துட்டு என்னன்னா வானத்துக்கும் பூமிக்கு குவிச்சாங்க அவங்க. இப்போ 1,02,000 கோடி ரூபா கொண்டு வந்துக்கிறாங்களே, இவங்களை நீக்க போகிறாரு. அறநிலைத்துறை 100 கோடி ரூபா நிலத்தை வாங்கிட்டாரு ரமேஷ், அவரை நீக்க போகிறாரு சொன்னாங்களா இல்லையா? ரமேஷை முதல்ல பேச சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாரு. ரமேஷ் பேசினார்னா அவர் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்டயே அவர் கேட்டிருக்காரு. விக்னேஷ், இந்த இளம் அமைச்சர்கள் வினோத் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறாரு சிஎம். இன்னொன்று, ஒருத்தருக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாதான் சரியா தப்பான்னு தெரியும். அந்த துறையை புரிஞ்சிக்கிட்டு மானிய கோரிக்கையில் சில பேர் எதுவுமே செய்யாதவங்க மானிய கோரிக்கையில் வெளிப்படுவாங்க, சிறப்பாக பேசுவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. ஓ, இவங்க செயலில் இருந்திருக்காங்க, வெளியில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இதே மீறி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்கள மாற்றி தான் ஆகணும். அதை அவர் முதல்வர் ரெடி பண்ணிப்பார். ஆனால் பொதுவாக முதல்வர் மேலே என்ன அபிப்பிராயம் இருக்குது? அவர் கரெக்டாக இருக்காருப்பா. 9:27 வந்துடுறாருப்பா, 9:30 மணி. இதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒருத்தர் போட்டிருக்காப்புல, என்னண்ணா நீ நேத்தான் பார்க்குறியா? அவர் டெய்லி வந்தோன்னா ஒரு எல்லாருக்கும் போய் வணக்கம் சொல்லிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வருவாருன்னா, டெய்லி நம்ம கேஎன் நேருவும் உதயநிதி ஸ்டாலினும் கீழே துட்டை போட்டு தேடிட்டு இருப்பாங்கண்ணே அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அதாவது டெய்லி அவர் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. சொத்தை எழுதி பிடிங்கிட்டாரு, சம்பாதிச்ச சொத்தை ஏமாற்றி கூடிய பழகி ஏமாற்றி பிடிங்கிட்டாரு, ஜென்ம பகை. அதனால் அப்படியே இருப்பாராம். என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஈகோவுடைய புத்தி. அப்போது அந்த முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுச் செயலாளர் கட்சி ரீதியாக பார்த்தா அவருடைய பாணியில் அவர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனைலாம் இங்கே சுற்றி தான் வருது. முதல்வர் என்ன கவனிக்கணும்? உளவுத்துறை இன்னும் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும். உளவுத்துறை ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் பல விஷயங்களில் மிஸ் ஆகுது. எப்படி செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் மிஸ் ஆகியும் ஏன் கைது பண்ணாமல் விட்டீங்க? எப்படி சுப்ரீம் கோர்ட்டு போகிற வரைக்கும் விட்டீங்க? ஏன் மற்ற விவகாரங்களில் இடி இந்த மாதிரி விவகாரங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை யாராக பேசுகிறாங்களா? செந்தில் பாலாஜி விவகாரத்தை இந்த மாதிரி விவகாரம் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த விவகாரங்கள்லாம் பொலிட்டிக்கலாக வெளியில் வரணும். அதுக்கு கட்சி ரெடியாக இல்லை, பேச தயாராக இல்லை. அதை விட்டுட்டு ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் கிடக்குது ஏடிஎம்கே, அங்கே போய் அடிச்சிக்கின்னு நீ உண்மையான ஏடிஎம்கேல ஜிஎஸ்டி வந்துடுச்சு. ஜிஎஸ்டின்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை தான் இருக்குதா? ஜிஎஸ்டின்றது நாடு முழுவதும் காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் செழுமைப்படுத்தி அதை இறுதிப்படுத்தி ஜிஎஸ்டி கவுன்சில்னு போட்டு அது மூலியமாக மத்திய மாநில அரசு வரி பகிர்வு நடந்துகிட்டு இருக்குது. அதில் தான் தப்பு இருக்குதா? ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் உட்காந்து பேசுங்க, இல்லை அந்த நிதி ஆயோக்கில் போய் பேசுங்க. அதை விட்டு ஜிஎஸ்டி வந்ததே தப்புன்னு பேசினுக்கிறீங்க. என்ன பார்வை உங்கள் பார்வை? அப்போ இந்த மாதிரி ஆட்களை சரி பண்ணி வைக்கிறது தாவேகாவுடைய கொள்கை என்னங்க? அதை சொல்லுங்கள் முதல்ல.
அதை வச்சு நான் மைண்டில் தோன்றது தான் தாவேக்கா கொள்கையா அப்படின்னா அப்படி சொல்லுங்க. சரி ரைட், நம்ம டெய்லி ஆதா வச்சு என்ன பேசுகிறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை புஷியானது மைண்டில் தோன்றதா? என்னது? அப்போ அந்த 100 நாள் ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை பாராட்டியே தீரணும். பல இடங்களில் மாற்றம் கொண்டு வரணும். டெண்டர்லேருந்து எல்லாத்துலேயும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பார்ட்டி ஃபண்டு அது இதுன்னு. அதே மாதிரி சில பேர் மேலே வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க. அந்த இதை ஸ்பீடப் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ஸ்பீடு ஆகணும். அது என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னது, லிஸ்ட்டு பார்ட்டி ஃபண்டு லிஸ்ட்டுலாம் வெளியிடுறேன்னாங்க. அது எப்போ வெளியிடுறாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம். திமுக தனக்கு தேவை ஏற்பட்டால் குறைவாக உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் மயங்கி அந்த அல்வாவை சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்போது திமுக பார்த்தீங்களா, மாமா மச்சான் மாப்பிள்ளை தான் ஒரு இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் அதுக்கு தான். அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி நடந்துக்கிறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறீங்களா, இல்லை மாநில நலன்களுக்காக நடக்கிறீங்களா? என்ன அது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னும் பல விஷயங்கள், அறநிலைத்துறை மாதிரி பல இது, சென்னை மாநகராட்சிகள் மேலே இது வரைக்கும் கை வைக்கல. நீங்கள் என்னமோ அவங்க தனி ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேரலல் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட பல பேர் சொல்கிறாங்க, சார் இவங்க கவலைப்படல, அதிகாரிகள்லேருந்து கவுன்சிலேருந்து எல்லாம் கை கோத்துட்டு அவங்க ஒரு பேரலல் ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க சார். யார் அதை கேட்குறது? யார் அதை பண்ணுறது? அவங்க பண்ணுற எல்லாமே இந்த கவர்மெண்ட்டு கேட்ட பெற முடியும். அதானே பார்ப்பான் அவன். அப்போ இந்த மாதிரி விவகாரத்துங்களாம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு, 100 நாள் ஆட்சின்றது 100 நாள் வேலைவாய்ப்புட்டீங்க. 100 நாள் ஆட்சின்றது வேலை வாய்ப்பாக இவர்களுக்கு கொடுக்காம இவர்களே இவர்களுடைய வேலையாக அதை செய்தால் சரியாக இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் இப்போ மானிய கோரிக்கை வரப்போகுது. அதில் தான் 100 நாளுடைய எஃபெக்ட் தெரியும். ஒவ்வொரு துறை யார் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க 100 நாள்லன்றது. அதனால் பொலிட்டிக்கலாக தான் 100 நாளை பற்றி நம்ம பேச முடியும். பொலிட்டிக்கலாக பேசினா 100 நாளில் காங்கிரஸ் இழுப்புக்கெல்லாம் தாவேக்கா போயிருக்குன்றது தான் ஓவராலாக சொல்ல வேண்டியது. அரசு ரீதியாக பார்த்தா அதிகாரிகளுடைய டாமினேஷன் பல இடங்கள்ல இருக்குது. அவர்கள் நினைக்கிறதான் பண்ணுறாங்க. அதை அமைச்சர்களில் கூட பல ஐஏஎஸ்கள் கண்டுக்கிறதே இல்லைன்றது தான் போகுது. இது டேஞ்சர். அமைச்சர்கள் என்னதான் இருந்தாலும் முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, அவர் எங்கள் கட்சி இது அமைச்சர், அவருக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணணும். அதனால் இந்த மாதிரி விஷயம் தான் போய்கிட்டு இருக்குது. டீலிமிட்டேஷனை ஏன் பர்டிகுலராக நேற்று கொண்டு வரணும்? அதுதான் காங்கிரஸ் மேகதாது விஷயத்தை பற்றி தான் கொண்டு வரணும். ஆக்சுவலி அதை மறந்துருக்கேன். மழை பெஞ்சிச்சுல மறந்துருங்க அப்படின்னு வந்துருச்சு, தண்ணி தான் வந்துருச்சு. அதாவது டீலிமிட்டேஷன் பற்றி பேசினாங்க நேற்று. இவர் ஆதவ அர்ஜுனா பேசுனத கூட நம்ம நேற்று பார்த்தோம். இது பண்ணிட்டு எம்பிக்கள் ஒன்றும் கிடையாது, எண்ணிக்கை கூடனா ஒன்றும் கிடையாது, அப்படி இருக்கு, அதனால எந்த யூஸும் கிடையாது, யூஎஸ்ல அதுன்னாரு. இன்னும் பலரும் நாங்கள் டீலிமிட்டேஷனை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்குது. இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சிகளில் இதே கருத்தை அப்படியே ஏற்றுகிறார்கள். டீலிமிட்டேஷன் அதிர்ச்சி தரும் தகவல் அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு நல்லா தெளிவாக பேசக்கூடியவர் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினார். டீலிமிட்டேஷன்னா என்ன, ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், 2 கருத்து இருக்குது. ஃபேர் டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக பலரும் பேசியிருக்காங்க. திமுக நம்ம சொன்ன மாதிரி சட்டசபையில் நேற்று டபுள் கேம் ஆடினாங்க. வெளியில் பேசுனது ஃபேர் டீலிமிட்டேஷன். இன்றைக்கி போய் தேநீர் விருந்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், அது ஒரு முக்கியமான விஷயம். போயா அப்படின்ட்டு கலந்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் ஷாக்கு. அப்போது உள்ளுக்குள்ளே இவர்கள் சொன்னது நோ டீலிமிட்டேஷன். அதை ஒரிஜினல் எல்லாம் இறங்கி சம்மப் பண்ணி பேச வரைக்கும் அதுக்கும் ஓகே, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கும் ஓகே, நோ டீலிமிட்டேஷனுக்கும் ஓகே. இது என்ன திமுக நிலைப்பாடு? கனிமொழி பேசுனதுலாம் கவனத்திலே கொள்ளாமல் அந்த யாரோ ஒரு தம்பி எழுதி கொடுத்துட்டாப்புல போல். அப்போது நோ டீலிமிட்டேஷன்னா நீ 50% எல்லாருக்கும் கிராஜுவலாக ஏற்றுட்டு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணால் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது. இது ஒரு சண்டையோ ஒரு சச்சரவோ ஏதோ பிரச்சனைனா ஏதாவது ஒரு தீர்வுக்கு யாராவது வருவாங்க. ஏப்பா நிறுத்துப்பா நிறுத்தியா இரியா சொல்கிறது கேட்குறியா, என்னையா பண்ணணும் அந்த மாதிரி. நீ என்ன சொல்கிற சரி விடு, 2 பேருக்கு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு தீர்வுக்கு வருவாங்க. அதில் 2 பேருக்குமே அரை மனசாக இருந்தாலும் சரி இருக்கிறதுல ஒரு ஸ்டெப்புன்னு ஒரு உடன்பாடு வருவாங்க. அப்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும். 71 இந்த மாதிரி தான் இருக்கணும்.
மக்கள் தொகை ஏறினா என்னப்போம், ஏறினா ஏறட்டுமே. யார் இவர் ஆதவ அர்ஜுனா எல்லாம் பலரும் உதாரணம் காமிச்சு பேசுகிறாங்க. பாமக கணேஷ்குமார் டீட்டெயிலாக பேசியிருந்தார். ஆனாலும் அப்படி தான் அவருக்கு இவர் பதில் சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? 30 லட்சம் பேர் ஒரு எம்பி இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா தான் கரெக்ட். இதில் இன்னொரு பெரிய அரிய கருத்து வைக்கிறாங்க. இப்போவே பார்லிமெண்ட்டில் பேச முடியல. இப்போவே பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேச விட்றதில்ல. இன்னொன்று சொல்கிறாங்க சார், டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுக்கு தான் எக்ஸ்ட்ரா சீட் போட்டு அவங்க திட்டம் போட்டு கட்டியிருக்காங்க. அது அவர் போஜராஜன் சொல்லிட்டார். திட்டம் தான் போடுவாங்க. 800 பேர் இருக்குது மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டுவாங்க. பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுறது. அப்போது அந்த இது வந்து அவங்களெல்லாம் பேச வாய்ப்பே கிடைக்காது. முதல்ல நீங்கள் பேசுகிறீங்களா பார்லிமெண்ட்டில், அப்புறம் பேச வாய்ப்பை பற்றி பேசுவோம். அதனால் இது ஒரு விஷயம். அப்போ பார்லிமெண்ட் நாட்களை கூட்டுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, அதுக்கு போங்க, அந்த இதில் போங்க. வேணாம், சரிப்பட்டு வராது, இப்போ இருக்கிறதே கரெக்டுன்னா 30 லட்சம் 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்துட்டு அவர் என்ன பண்ண முடியும்? 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த 40 லட்சம் பேருக்கு 5 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு என்ன செலவு பண்ண முடியும்? அதே ரெண்டாக பிரிஞ்சால் 5 கோடினா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிக்கு தானே உதவும். இன்னொன்று ஒரு இதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. அதனால் எனக்கு என்னன்னு ஏதாவது பேசிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இன்னைக்கு டிவியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணி 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணாலும் பார்லிமெண்ட்டு ஒரு கமிட்டி போட்டுக்குது, டீலிமிட்டேஷன் அந்த வரைவு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து சட்டமாக்கினப்போ கூட அந்த கமிட்டி வந்து முடிவை சொல்லிச்சுன்னா அந்த முடிவை தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இது, எனக்கு ஆச்சரியமாகுதுன்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டு தொகுதி மறுவரையறை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு எப்பா நீங்கள் போய் பாருங்கப்பா அப்படின்றாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை என்னென்ன பண்ணலாம், அந்த கமிட்டி வேலையை பார்த்துனுக்குது. அதுக்குள்ளேயும் அரசியல் ரீதியாக மாநிலங்களில் பல பிரச்சனைகள் வருது. அப்போ மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது, ஏங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு, மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண முடியாது, அதே நேரம் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிறதுலே அப்படியே ஒரு ஸ்டெப் ஏற்றிக்கிறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் திருப்தி. உங்களுக்கு 50%, அதாவது 7.512%, 18 7.2 வச்சுக்கலாமா, 7.2%. இதே பர்சன்டேஜுக்கு என்ன ஏறும் அவங்களுக்கு என்ன, இப்படி பார்த்தா ஆளுக்கு 50% அப்படியே ஏற்றுட்டா இருக்கிறது அப்படியே கூடிக்கும். இப்போ 40 இங்கே என்ன பர்சன்டேஜ் இருக்குதோ அதே பர்சன்டேஜ் ஊபியும் இருக்கும், அதே பீகார் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போது எந்த இதுவும் பாதிக்காது, எண்ணிக்கை மட்டும்தான் கூடும். அந்த கூடுற எண்ணிக்கையும் மகளிர் இட ஒதுக்கீடுக்கு கொடுத்துட்டா அது ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு டீலிமிட்டேஷன் கமிட்டி அறிக்கையை கொண்டு வந்து தந்தா பிறகு செல்லாது, நாங்கள் புதுசாக டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு எதிராக தான் நீ இதை பண்ணிவிட்டு 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடணும். இதை சட்டமாக கொண்டு வந்து 2 அவையிலையும் நிறைவேற்றிடணும். அப்போது அது யாரும் தொட முடியாது அப்படின்னு நிறைவேற்றுறது இவங்க ஒத்துக்கிறாங்க. அது வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கமிட்டி வந்து மக்கள் தொகை அடிப்படைனா எப்பா இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனையை நீ ஓரம் போடு பார்த்துக்கலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். நான் யார், கமிட்டி, இந்த கமிட்டி அறிக்கை தான் அமல்படுத்தணும் அப்படிலாம் யாரும் தூக்கிலாம் வர முடியாது, சட்டப்பிரகாரம் முடியாது. கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலை. நம்முடைய கான்ஸ்டியூஷன் 3க்கு தான் அதிகாரம். பார்லிமெண்ட்டு சட்டம் இயற்றுகிறது, அது ஒப்புதல் கொடுக்குற ஜனாதிபதி, 3வது உச்சநீதிமன்றம். பார்லிமெண்ட்லேயே வந்து ஜனாதிபதி உச்சநீதிமன்றம் எனக்கு என்னென்னலாம் தலையிட முடியாது. அதே நேரம் பார்லிமெண்ட் எனக்கு என்னென்னு சில இது பண்ணிச்சுன்னா அதுக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்வை கொடுக்கும், அதுதான். ஜனாதிபதி இந்த ஒப்புதல் கொடுக்குறது இந்த இது. ஜனாதிபதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஜனாதிபதி தன்னிச்சையாக ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு பார்லிமெண்ட் சட்டங்களுக்கும் சொல்ல முடியாது. அவரும் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் நம்முடைய இது இருக்குது. இதை வந்துட்டு பார்லிமெண்ட்டு போடுற ஒரு கமிட்டி டாமினேட் பண்ணோன்னா இது பெரிய காமெடியாக இல்லை? ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு டேய் போய் இதெல்லாம் பாயிண்ட் வா, இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு, நம்ம 5ஆம் தேதி கல்யாணம்பா, போய் மண்டபம்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு பாட்டுவான்னு சொல்லிட்டு, இதில் சொந்தக்காரங்க அதெல்லாம் முடியாதுங்க, அந்த 5ஆம் தேதி நல்ல நாள் இல்லை, 8ஆம் தேதி தான் நல்ல நாள். சரி 8ஆம் தேதி பாருங்கள் எங்கே இருக்குது மண்டபம், இருக்குது, மண்டபம் பிடிச்சலாம் ஓகே பண்ணோன்னா இவன் தேடி 5ஆம் தேதி மண்டபம் பிடிச்சிட்டு வரான். ஏய்
யாரை கேட்டு நீங்கள் 8ஆம் தேதி பண்ணீங்க? நான் 5ஆம் தேதி பண்ணிட்டு வந்துட்டேன். 5ஆம் தேதி தான் பண்ணணும்னு எவனா கேட்க முடியுமா? டேய் உன் வேலை தேட சொன்னேன். தேடிட்டியா? நாங்கள் அதுக்குள்ளேயும் வேறு முடிவு மாற்றிட்டோம். ரைட்டு விடு பார்த்துக்கலாம்னு கம்முன்னு போனோம் தானே. ஆமா. கல்யாணமே நான் நடத்துகிறேன், எங்கள் சம்மந்தி இல்லை நாங்கள் பேசணும், நீ நேரம் நடுவில்னு தான் கேட்பாங்க. அப்போ கமிட்டி எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது. பார்லிமெண்ட். நம்ம அந்த பார்லிமெண்ட் இதுலேயே இந்த மாதிரி சட்டம், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பல விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த மாதிரியும் வெளியில் பேசிட்டு ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா, இந்த இவங்க கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு இதை உருவாக்குறது. அதனால் பாராளுமன்றம் எதை ஒப்புக்கொண்டு சட்டம் இயற்றுகிறதோ 2/3 மெஜாரிட்டியோட அந்த சட்டம் இயற்றப்பட்டு 2 அவைகளிலும் பாஸ் செய்யப்பட்டு அது ஜனாதிபதி ஒப்புதலை பெற்றுவிட்டால் ஃப்ரீஸ், அவ்வளோதான். அப்புறம் கிமிட்டிலாம் நடக்காது. இந்த மாதிரி தப்பாகவும் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது கோவை மாணவர் அந்த வழக்கில் வந்து கல்லூரி தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெற்றோர் தரப்புலேருந்து கொடுத்த விளக்கம் வேறு மாதிரி இருக்குது, கல்லூரி தரப்புலேருந்து கொடுத்த விளக்கம் வேறு மாதிரி இருக்குது. கான்ட்ரடிக்ஷன் ஒரு மாதிரி. சாதாரணமாக கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஒரு பையனை 20 பேர் அடித்து கொண்டாங்கன்றாங்க. அந்த பையன் ஏன் 20 பேர் அடித்து கொண்டாங்கன்னு கேட்டால், அவங்க அப்பா சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து போதை மருந்து விற்கிறவங்க யாருன்னு கேட்டாங்க. அந்த பையன் தயங்கினா, சொல்லுப்பா எங்கள்கிட்ட 4 பேர் அதிகாரிகள் விசாரிக்கிறோம், எங்ககிட்ட தான் தகவல் இருக்கும், ரகசியமாக தான் இருக்கணும்னா அந்த பையன் வேறு வழி இல்லாமல் சொல்லிவிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் கல்லூரி நிர்வாகம் அவனை வீட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் போன டேட்டில் ஒரு நாள் முன்னாடி ஏதோ போயிருக்கான். அப்போது 20 பேரை கொண்ட கும்பல் அடித்து கொண்டுடுச்சு. போதை விற்கிற அந்த கும்பலை பற்றி தகவல் சொன்னது, அந்த கும்பலுக்கே தகவல் போயிருக்கு, அவங்க கொண்டுட்டாங்கன்னு பெற்றோர் தரப்பில் சொல்கிறாங்க. இதுக்கு கல்லூரி தரப்பில் என்ன சொல்லணும்? இல்லைங்க, இந்த பையனுக்கும் ஒரு கோஷ்டி வச்சுருக்கான், அவன் ஒரு கோஷ்டி வச்சு 2 கோஷ்டி சண்டை போட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா வினோதமாக இருக்குது. புதுசாக ஒன்று பையன் இவங்க ஹாஸ்டல் வச்சுருக்காங்களாம், 11:30 மணிக்கு மேலே வெளியே இருந்தானா. நீங்கள் போய் இங்கே இதுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு இது இருக்குது, பெரிய நிறுவனத்துடைய ஹாஸ்டல்லாம் இருக்குது. இன்னும் பல இது சொல்லுவேன், எப்போ எல்லாம் வெளியே வராங்க போகிறாங்கன்னு பாருங்கள். எவனோ யாரும் கேட்க முடியாது. தனியார் கல்லூரியில் அவன் ஃபீஸ் கட்டி படிப்பான், அவன் வரல போவான் வருவான், சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்டனுங்க இருந்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த பசங்க 11:30 மணி, அதுவும் 11:30 மணி சமையல்கார் கேட்டாராம், என்ன சுற்றி நிற்கிறீங்க எவ்வளோ நேரம் வெளியே? அவருக்கு என்ன வேலை கேட்குறதுக்கு? ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் கேட்பார் அவர். சமைக்கிறதுக்கு நியாயமாக தூங்கியிருக்கணும், அவர் தூங்கியிருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அவர் எல்லோரையும் போய் இது மாதிரி மேய்க்க முடியுமா? பசங்களை கேட்டால் என்ன ஆகும்? தகராறு தான் வரும். தகராறில் அடிச்சிட்டாங்க, காயமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார்னு இந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் தள்ளி விட்டாங்கன்னு 2-3 தடவை சொல்கிறாங்க. தள்ளி விட்டதுக்கு நாங்கள் கூப்பிட்டு விசாரித்தோம், இப்படி தான் சொல்கிறாங்க. அடித்து காயமாகிடுச்சின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், அவங்கள போலீஸு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம். அப்படியும் கல்லூரி நிர்வாகம் சொல்லலை. நாங்களே கூப்பிட்டு டீன்லாம் வச்சு விசாரித்தோம், கமிட்டி போட்டு அதில் இவங்கள நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணோம். ஏன் சஸ்பெண்ட் பண்ணோன்னா, அவங்க சமைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பிள்ளைங்க எல்லாம் பட்னியால் வாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பசங்க மேலே நடவடிக்கை எடுத்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் வந்து கேட்டாங்க, இல்லை நாங்கள் 11 தேதிக்கு மேலே வாங்கன்னு சொல்லிட்டோம். இதில் 10ஆம் தேதி அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன என் பிஆர்ஓ சொல்லிவிட்டு பதட்டத்தோடு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினார். எதுக்கு ஓடணும்? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க, உங்களுக்கும் காலேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதோட என்றைக்கு சஸ்பென்ஷன் முடியுதோ அன்றைக்கி தான் அந்த பையன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரணும். நடுவில் கேட்டுக்கிட்டாங்கன்னு 11ஆம் தேதி தான் நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க. 10ஆம் தேதி அவன் எங்கேயாவது அடிப்பட்டா உங்களுக்கு என்ன? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் நீங்கள் ஏன் பதறீங்க? யாருமே அந்த பத்திரிக்கையாளர் கேட்டாங்களான்னு தெரில, என்ன காரணம் எதுக்குன்னு கூட சொல்லலை. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் அடித்து கொல்ல போகிறதுக்கான காரணமே இல்லையே. இல்லை சமையல்கார கல்லூரி நிர்வாகம் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தா சமையல்கார சொந்தக்காரனை சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்பில் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் பலரை தேடிட்டு வரேன்றாங்க. அவங்க சொல்கிறது 20 பேர் அடித்து கொண்டாங்க அப்படின்னு. கூட இருக்கிற பையன் சாட்சி, அவனை அடித்து தொத்திட்டு இருக்கிறானுங்க, இவனை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அமுதன் இனிய ஒன்று பையன் சொல்கிறாங்க, அந்த பையனை நீ ஓடுன்ட்டாங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ இருக்கும்பொழுது இந்த கல்லூரி நிர்வாகம் சொல்கிறது எங்கேயாவது பொருந்துதா? அதனால் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை
நடக்கணும். நடத்தப்பட வேண்டும். கல்லூரிகள் பொதுவாக அவங்களுடைய இன்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கன்னு சிம்பிளிஃபை பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா போதை மருந்து விற்கிறவங்க கல்லூரியில் இருக்கிறாங்க, அதை இந்த பையன் வந்து காட்டி கொடுத்தானா போதை மருந்து விற்றது இந்த கல்லூரியில் நடக்குது அப்படின்றது உறுதியாகிடும்ல. ம். காட்டி கொடுத்தனால தான் நான் போதை மருந்து விற்கிறவன் கொண்டானு. அப்போ போதை மருந்து கல்லூரியில் விற்கப்படுதா, என்ன பண்ணுறீங்கன்னு கல்லூரி நிர்வாகத்து மேலே வரும்ல, நிர்வாகம் பேர் கெடும்ல, சேர்க்கறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல. அப்போ அவங்க சிம்பிளிஃபை பண்ண பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது உண்மைக்கு மாறாக பேச்சுகளும் வரும். அது வந்து பார்த்தா ஒரு இது இருக்காது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்காது, ம். விட்டு விட்டு வரும். சமையல்கார் கேட்டார், எத்தனை பசங்களை சமையல்கார் கேட்டுன்னு இருப்பார். பசங்களை பார்த்தா ஒதுங்கி போக தான் பார்ப்பாங்க. கேன்டீன் ஊழியர்களும் சரி, சமையல்காரர்களும் சரி என்ன பண்ணுவாங்க, நம்ம எதுக்கடா வம்பு, இதெல்லாம் அகாதோகா பார்ட்டின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இல்லை ஒரு ஜாலியாக இருப்பாங்க. என்ன சார், என்ன தலைவரே, என்ன வெளியே, அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா போன இடத்துல சமையல்கார்ட்ட பசங்க பழகிடுவானுங்க. அப்போ ஒரு ஜாலியாக இருப்பானுங்க. ஒன்று ரெண்டில் இது ஒன்று தான் நடக்கும். ஒன்று வம்புக்கார பசங்களாக இருப்பாங்க. ஐயோ உண்டை வேணாப்பா, வந்தம்மா சாப்பிட்டீங்களா, போயிட்டே இருங்க, சும்மா தேவையில்லாமல் பண்ணாது அப்படின்னு தோற்றி விட்ருவாங்க. இன்னொன்று ஜாலியாக பழகிறவன் இருப்பான், அக்கௌண்ட் வச்சுக்குவான், எதாவது பண்ணுவான். இப்படி ரெண்டு தானே இருக்கும். வார்டன் வேலையை சமையல்கார் பார்த்தா எப்படி சரியாக இருக்கும். அப்போ வார்டன் எங்கே போனார்? அப்சென்ட். நீங்கள் சொன்னீங்களா கல்லூரி நிர்வாகம் சொல்லுதா? நான் சொல்கிறேன், நீங்க இந்த இடத்துல இல்லையேன்ட்டு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு தெரியாது, போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். அப்படின்னா பார்த்தா இந்த சண்டைக்கும் பார்த்தா அந்த பையன் கொல்லப்பட்டதுக்கு சம்மந்தமே இல்லையே. இது இவங்க சொல்கிற சம்பவத்துக்கும் அந்த பையன் கொல்லப்பட்டதுக்கும் எதுவுமே கனெக்ஷனே ஆகல. ஆமாம். அதனால் என்னன்றது விசாரணையில் தான் தெரிய வரும். இல்லை இவங்க நமக்கு சரியாக பதிவு பண்ண மாட்டாங்களா ஊடகங்கள்னு தெரியல. நான் பார்த்தேன், இது என்னங்க எல்லாமே தலைகீழ இருக்குதுன்னு ஒரு பதிவு போட்டு விட்டேன். இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. புது டெண்டருக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டரில் ஸ்மார்ட்டாக செயல்பட்டதுனால அந்த டெண்டரை கேன்சல் பண்ணி இப்போது 5 கம்பெனி இருக்கும். 5 கம்பெனியில் எவன் லோ இது கொடுக்குறானோ அந்த டெண்டரை ஓகே பண்ணுவாங்க. அதையும் அந்த அதிகாரிகள் குழு அந்த இது ஆய்வு பண்ணும், இவங்க அதுக்கு தகுதியானவங்களா, அந்த மீட்ரு அவர்களுடைய பின்னணி பல இடங்களில் சப்ளை பண்ணியிருப்பாங்க, நல்ல தரமான மீட்டரா, இப்படிலாம் பார்த்து தான் டெண்டரை ஒத்துக்குவாங்க. டெண்டருக்குள்ளேயே எல்லோரும் வந்துட முடியாது. அவங்க 10 வருஷம் 15 வருஷம் நான் ஃபீல்டில் இருக்கோம், இவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கோம் அது இதுன்னு. அப்போ அதில் லோ யாரை கோட் பண்ணுறாங்களோ அது அந்த போட்டியில் தான் ஜெயிப்பாங்க. அப்போ இதில் எல்லாப்பா நீ வந்து இவ்வளோ விலை வை அப்படி தானே மாட்டினார். இப்போ இன்னும் பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறாரு ஆளுநர். ஆளுநர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இடி உள்ளே வர மாட்டேங்குது. இவங்க தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க, கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார். எறா வண்டியா அப்படின்னு. அந்த மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக வருதில்ல, வருது. இப்போ அந்த மீட்ரு இது வந்து பிரச்சனை வந்துச்சு, அதனால் கேன்சல் பண்ணிட்டு புது டெண்டரில் இவங்க முறையான நல்லா ஒரு 10 வருஷம் உழைக்கிற மாதிரி மீட்ரு அந்த மாதிரி பல இது இருக்கும் போட்டு வாங்குவாங்க. அதனால் நல்ல விஷயந்தான். சரி சார், இந்த காவேரி விவகாரத்தில் நாளைக்கு ஏடிஎம்கே சார்பில் வந்து போராட்டம் வச்சுருக்காங்க தஞ்சையில் இபிஎஸ் தலைமையில். அங்கே போராட்டத்துக்கு இவங்களுக்குள்ளே இப்போ போராட்டம் நடந்தது. ஆமாம், எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஷ்ணுவை தான் நாங்கள் வரல அப்படின்னு கூட்டாக சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்க, அவர் ஒரு மாவட்டத்துக்கு போகிறார். அவருடைய சொந்த மாவட்டத்தில் வந்து சொந்த மாவட்டத்தில் வேறு யாரும் மாவட்ட செயலாளர். அதனால் நேற்று கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்குதான், பிஜேபி கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை. ஏடிஎம்கே காப்பாற்றுறது இப்போ பிஜேபி நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கும் ஏதோ சிவி சண்முகம் ஒத்துக்கலன்னாங்க. சும்மா இந்த மாதிரி சமாதானத்தை நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொன்னாருன்றாங்க. என்ன ஆகுதுன்னு தெரில, என்னென்னவோ போய்கிட்டு இருக்குது. அவர்களும் கட்சிக்குள்ளே இருந்து நான் பண்ணுறேன், நீயா நீக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று கனத்த மனதுடன் வெளியேறி இலகிய மனத்துடன் தாவைகளை இணையணும், அப்படிதானே எல்லாம் போகிறாங்க. கனத்த மனதுடன் நான் என்னுடைய அரசியலை துறந்து வெளியேறுகிறேன். அப்சரா போனாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பயங்கரமான இழப்பு. 2 நாளுக்கு முன்னாடி அப்சரா எங்கே இருந்தாங்க? காங்கிரஸ். இவரு கூட போனா சார், சிங்கை ராமச்சந்திரன். அதான் சொல்கிறேன், கனத்த மண்ணோட வெளியேறதான் அம்மா கொள்கை, நான் அம்மா அப்படி இப்படிலாம் பெருசாக கடிதம் எழுதினார். சரி அரசியல் துறவரத்தை விட்டு வேறு எதாவது பிஸ்னஸ் பார்க்க போகிறாருன்னு பார்த்தா விஜய் கூட நிற்கிறாரு. இந்த மாதிரி கனத்த மனதோட வெளியிடுறவங்கன்னா இலகிய மனதோட தாவைகளை அணிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்குறோம். இல்லை எம்எல்ஏக்களை ஏன் நிறுத்திட்டாங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, சபாநாயகரை கோர்ட்டில் எழுதுகிற அளவுக்கு போகுது. வந்தவங்களுக்கே என்ன பதவி கொடுக்கல. அதனால் அது அப்படியே போய்கிட்டு இருக்குது.
இந்த கேப்பில் வந்து ஏடிஎம்கே இதை பயன்படுத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணணும், நடக்கிறது இல்லை. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காலம் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.